Hi friends, this is Babu Mantra and this is for Morning Moon and Food Mantra. இப்போ இன்னைக்கு நம்ம பண்ண போற ஒரு ஒர்க் என்னன்னா வெஜிடபிள்ஸ், அதாவது யாழினி வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ யாழினி சூப்பர் மார்க்கெட்டில் இவங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் பொவோண்டோ அண்ட் பன்னீர் சோடா. பொவோண்டோலேயே ரைட்டு, காலிமார்க்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி தான். இந்த கம்பெனி பற்றி நம்ம சொல்லணும்னா, இந்த கம்பெனி வந்து நம்ம இந்தியா வந்துச்சு. அந்த கோலா கம்பெனிஸ் வந்தபோது இந்தியாவில் ஒரே இந்தியன் கம்பெனி அவங்க கூட தனிச்சு போட்டிட்டாங்க. அவங்க வந்து அக்யூசியேஷன் பண்ணாங்க. அன்றைக்கி தம்ஸ்அப்பு இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருந்துச்சு இந்தியாவில். டொரினோ, தம்ஸ்அப்லாம் இருந்துச்சு. அன்றைக்கி எல்லா கம்பெனிஸையும் விலைக்கு வாங்கினாங்க. அந்த விலைக்கு வாங்கின கம்பெனிஸை கூட போட்டி போட முடியாமல் நிறைய கம்பெனி இல்லாமல் ஆயிடுச்சு. இந்தியன் கம்பெனி நிறைய ட்ரிங்க்ஸ் கம்பெனி, அதாவது இந்த கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் தனிச்சு நின்று போராடி அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நிற்கக்கூடிய ஒரு கம்பெனின்னு சொன்னீங்கன்னா அது காலிமார்க்கோடைய ப்ராடக்ட்ஸ் தான். அதில் பொவோண்டோ வந்து ஒரு மெயின் ப்ராடக்ட்டு. ப்ளஸ் அதுலேயே வந்து பன்னீர் சோடா ரொம்ப நல்ல ப்ராடக்ட்ஸு. அது வந்து இப்போ நம்ம கத்தாரில் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருக்கிறவங்க வந்து மிஸ்டர் யாழினி குமார் சொல்லிட்டு. அப்புறம் நம்ம இந்த கடையில் உள்ள டீட்டெயில்ஸ் எங்கெல்லாம் எப்படிலாம் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணுறாங்க, இந்த பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அவங்கள்ட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். போகலாமா? எப்படி? டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கம்பெனியை பற்றியும் இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸையும் பற்றி பேசக்கூடிய இந்த கம்பெனியோட ஒரு மேனேஜர் வந்து நம்மகிட்ட பேசுகிறதா இருக்கிறாரு. அவருடைய இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அவர் நமக்கு சொல்லுவார். ஹலோ சார். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். என் பேர் வந்து ஜோசப். இந்த கம்பெனியோட மேனேஜராக இருக்கீங்களா? ஆமாங்க. சரி சார், ஓகே. சார், நீங்கள் இந்த கம்பெனிக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? நான் இங்கே கத்தாரில் வந்து இப்போ 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம். ஆனால் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு 2018. எங்களுடைய ப்ராடக்ட்ஸாகவும் இது. ஓகே ஓகே. இது பொவண்டோ காலிமார்க்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் ஆகும். அது வந்து ஒரு பிராண்டு. சரி சார். நாங்கள் வந்துட்டு இங்கே இப்போ இதை ஃபிஃபா வேர்ல்டு கப்புல நாங்கள் லான்ச் பண்ணலான்னு இருந்தோம். ஆனால் இப்போ மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஏகப்பட்ட மார்க்கெட்டில் நல்ல பேர் இருக்கு. நல்ல பேர். ஏகப்பட்ட தமிழ் மக்கள் இடையில் எங்களுடைய ப்ராடக்ட் வந்து பற்றி நாங்கள் பேசியிருந்தப்போ நான் இவர்கிட்ட வரும்போதே சொன்னேன். என்னென்னா, இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஊரில் வந்துட்டு இது தொடங்கின டயத்தில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து அக்யூசேஷன் சொல்லுவாங்க. முதல்ல ஃபாரின் கம்பெனிஸ் வந்து ஒரு கண்ட்ரிக்குள்ளே ஒரு ப்ராடக்ட்ஸை கொண்டு வராங்க, மற்ற ப்ராடக்ட்ஸை அழிச்சிட்டு தான் உள்ளே வருவாங்க. ஆமாம், கண்டிப்பாக. அப்படி இந்தியாவில் உள்ள நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி அழிப்பனிஸ் வந்து பண்ணாங்க. அப்போது அந்த கோலா கம்பெனிஸ் உள்ளே நுழையும் போது வந்து இந்த மாதிரி நிறைய இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து அழிஞ்சு போச்சு. ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து பல வருஷங்களாக இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இது தமிழ் மக்களிடையில் ரொம்ப வரவேற்பை கொடுத்துருக்கு. மோஸ்ட்லி தமிழ் மக்கள் தான் இதை விரும்பி சாப்பிட்றாங்க. தற்போது இந்த பன்னீர் சோடா வந்துட்டு கத்தரி மக்கள் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. சரி, இது வந்து நீங்கள் இங்கே உள்ள மற்றுள்ள ப்ராடக்ட்ஸோட இது போட்டியில் நல்ல இதாகி வரும். இது இப்போ வந்துட்டு ஒரு காம்படிட்டிவ் ப்ராடக்ட் ஆகும். இப்போ ஒரு காம்படிஷன்ல இருக்குது. நம்ம ஓடி அதை பிடிக்க வேண்டி இருக்கு. ஆமா, இனிஷியல்ங்கிறதுனால இது இப்போ வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜ். ஆனா நாங்க கண்டிப்பா மார்க்கெட்ல ரீச் ஆயிட்டோம். ஆமா, கண்டிப்பா. ஏன்னா தமிழ் மக்களுக்கு மாத்திரம் தெரிஞ்ச ஒரு ப்ராடக்ட் மற்ற ஆட்களுக்கும் தெரியும் போது அது கொஞ்சம் தமிழ் மக்களுக்கு ஆல்ரெடி இது தெரியும் இந்த ப்ராடக்ட் என்னன்னு. ஆனா இப்போ வந்துட்டு மலையாளிகளும் இதை விரும்பி சாப்பிடுறாங்க, கத்தரிகளும் இதை விரும்பி சாப்பிடுறாங்க இல்லையா? ஆமா.
சரி. அப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ நீங்க எவ்வளோ இதுக்கு குடுத்துருக்கீங்க? எந்த எந்த அளவுக்கு இது வந்து இதாயிருக்கு? இது மார்க்கெட்ல வந்துட்டு இப்போ நிறைய இடங்கள்ல நாங்க கொடுத்துருக்கோம். ம். நான் வந்துட்டு பர்டிகுலராயிட்டு அந்த எந்தெந்த இடங்கள்ல நாங்க கொடுத்தோம்னு சொல்லுது இல்ல. ஓகே. ஓகே. ஆ. மத்தார் கதீம், ம். மோஸ்ட்லி மத்தார் கதீம், ம். தோஹா அல் ஜதீதா, ம். மிஷ்ரீஃப், ம். அங்கெல்லாம் நிறைய ஹோட்டல்ல எங்க ப்ராடக்ட் இருக்கு சார். ஓகே. அது They are trying to launch this product at Lulu, ம். Grand Mall, ம். அல்மீரா, ஓகே. அப்படி ஒரு அவுட்லெட்ல எல்லாம் வைக்கலாம்னு நாங்க இது ஒன்லி இது கத்தார்ல இதுதான் முதல் தடவைங்களா? இது கத்தார்ல வந்துட்டு முதல் வாட்டி. முதல் வாட்டி. வேற எந்த ஒரு இது வந்துட்டு பேசிக்கலி ம். முதல் வாட்டியா நாங்க ஒரு தமிழ் மக்களுக்குன்னே இதை நாங்க விரும்பி பண்றோம். கொண்டு ஆனா இது எல்லாருமே இப்ப சாப்பிடக்கூடிய ஒரு ப்ராடக்டா மாறி இருக்குது. இது ஏழை மக்களின் என்னன்னு சொல்லலாம், பானம். பானம். அந்த மாதிரி. சரி. இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ உங்களுக்கு நீங்க வந்து ஃபியூச்சர்ல ஜிசிசி மூலம் மொத்தமும் பண்ணோம் அப்படின்னு இருக்கீங்களா? இல்ல அந்த மாதிரி எதுவும் ஐடியாஸ்? முதல்ல நாங்க இப்ப கத்தார்ல வளருவோம், அதுக்கப்புறம் நாங்க வந்து பிளான் பண்றோம் இன் ஆல் ஓவர் த ஜிசிசி. ஆல் ஓவர் ஜிசிசி பிளான் பண்றோம். ஆமா. சரி, ஓகே. அப்போ இந்த கம்பெனி வந்து உங்களுடைய ஐடியா படி எதுவும் விஷன்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இது மாத்திரம் இல்ல, இந்த ப்ராடக்ட் மாத்திரம் இல்லாம வேற எதுவும் ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணணும்னு இருக்கீங்களா? நாங்க வந்து இப்போ எண்ணெய், ம். கல்லுப்பு, ம். நம்ம ஊர்ல என்ன கல்லுப்புன்னு சொல்லும்போது கத்தரி மக்களுக்கும் ம். நம்ம தமிழ் மக்களுக்கு ம். சாதாரண உப்புன்னு சொன்னாலே ம். பொடி உப்பு எல்லாருக்கும் தெரியும். ஆமா. ஆனா பரல் உப்புன்னு சொன்னா ம். அவ்வளவு தெரியாது. தெரியும். ஆக்சுவலி தமிழ் மக்களுக்கு பரல் உப்புன்னு சொன்னா அவங்களுக்கு ஆனா அந்த அந்த உப்பு தான் வந்து ஹெல்த்துக்கு நல்லதுன்னு கேட்டேன். அந்த உப்பு தான் அந்த மாதிரி காலு ஹிமாலயன் சால்ட்னு சொல்றாங்களே, அது வந்து இந்து உப்புன்னு சொல்லி ஒண்ணு. ஆனா இது வந்து கல் உப்பு வந்து நம்ம அந்த இதுல கடல் எண்ணெய் இயற்கையான உப்பை நாங்க இங்க லான்ச் பண்ண போறோம். ஆமா ஆமா. கூடிய சீக்கிரம் அது மார்க்கெட்ல வந்துடும். சரி, ஓகே. அதாவது இந்த காலிமார்க் ப்ராடக்ட்லயே வேற ப்ராடக்ட்ஸும் வர வாய்ப்புகள் இருக்குது. ஆமா, நிறைய. நாங்க இப்ப தொடக்கத்துல இத வந்துட்டு நாங்க லான்ச் பண்றோம். இதோட படிப்படியாக இது வளர்ந்து வரும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையா? சோ வந்து நீங்க இது இல்லாம மத்த ப்ராடக்ட்ஸும் பண்றீங்க. உப்பு, அரிசி, எண்ணெய், அப்படி பல எல்லா இதுவும் இருக்கு. அதாவது எஃப்எம்சிஜி துறைகள்ல நீங்க வந்து ஒரு கால் பதிக்கணும். ஆமா சார். அது வந்து யாழினின்னு தான் இதுக்கு மெயின் கான்செப்ட். எங்களுக்கு யாழினி. ஓகே. யாழினி வெஜிடபிள், யாழினி போண்டா, யாழினி உப்பு, யாழினி அரிசி, யாழினின்னு சொல்லிட்டு தான் நாங்க இங்க கத்தார்ல ஒரு பிராண்ட் நேம் பிராண்ட் இஸ் யாழினி உருவாக்குறதுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. சரி சார். அப்போ இது வந்து ஒரு கத்தார்ல ஒரு சிறந்த கம்பெனியா வளர்றதுக்கு எங்களுடைய மார்னிங் மூன் சேனல் மூலமா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் நான் அடுத்த தடவை பார்க்கல எல்லா இடத்துலையும் கிடைக்க வாழ்த்துக்கள். ஓகே. நன்றி, வணக்கம்.